ஸோ பகவத்கீதா 4வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம் திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. 4வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். அக்னஷ்ச ஸ்ரத்ததானஷ்ச அக்னஷ்ச ஸ்ரத்ததானஷ்ச சம்சயாத்மா விநஷ்யதி சம்சயாத்மா விநஷ்யதி. நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. அக்ஞ தரமான சாஸ்திரம் ஞானம் இல்லாத முட்டாள். ச மேலும் அஸ்ரத்ததான சாஸ்திரங்களில் நம்பிக்கையற்ற. ச மேலும் சம்சய சந்தேகங்கள். ஆத்மா ஒருவன் வினஷ்யதி வீழ்ச்சியடைகிறான். ந என்றுமில்லை. அயம் இந்த லோக உலகம். அஸ்தி இருக்கிறது. ந என்றுமில்லை. பர மறுவாழ்வில். ந இல்லை. சுகம் இன்பம். சம்சய சந்தேகம். ஆத்மன மனிதனின். பொருளுரையும் மொழிபெயர்ப்பும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. ஆனால் சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கையற்ற முட்டாள் மனிதர்கள் இறை உணர்வை அடைவது இல்லை. அவர்கள் வீழ்ச்சியடைகின்றனர். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இவ்வுலகிலோ மறு உலகிலோ இன்பம் இல்லை. பொருளுரை. தரமான அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களில் பகவத்கீதையை மிகச் சிறந்தது ஆகும். மிருகங்களைப் போல இருக்கும் மனிதர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கையோ சாஸ்திர ஞானமோ இல்லை. சிலர் சாஸ்திரங்களை பற்றி அறிந்திருந்தாலும் அவற்றின் சில பகுதிகளை மேற்கோள் காட்ட முடிந்தாலும் அச்சொற்களில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. வேறு சிலர் பகவத்கீதையை போன்ற சாஸ்திரங்களில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வது இல்லை. அத்தகைய நபர்கள் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருக்க இயலாது. அவர்கள் வீழ்ச்சியடைகின்றனர். மேலே குறிப்பிடப்பட்ட நபர்களில் நம்பிக்கையின்றி எப்போதும் சந்தேகத்தில் உழல்பவர்கள் எவ்வித முன்னேற்றமும் அடைவது இல்லை. கடவுளிடமும் அவரது சொற்களிலும் நம்பிக்கையற்ற மனிதர்கள் இவ்வுலகிலோ மறு உலகிலோ எந்த நன்மையும் அடைவது இல்லை. அவர்களுக்கு சுகம் என்பதே இல்லை என்று கூறலாம். எனவே சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை நம்பிக்கையுடன் பின்பற்றி ஞானத்தின் நிலைக்கு உயர்வு பெற வேண்டும். இந்த ஞானம் மட்டுமே ஆன்மீக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான உன்னத தளத்திற்கு ஒருவனை உயர்த்தக்கூடியது. வேறு விதமாக கூறினால் சந்தேகமுடைய நபர்களுக்கு ஆன்மீக விடுதலைக்கான வாய்ப்பு சிறிதும் இல்லை. எனவே சீட பரம்பரையில் வரும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி வெற்றியடைய வேண்டும். ஓம் தத் சத். அக்னஷ்ச ஸ்ரத்ததானஷ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரோ ந சுகம் சம்சயாத்மனஹ. தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः.
Shri Chaitanya Manobishtam Stapitam Yena Bhutale Swayam Rupa Kadamahyam Tadati Swapadantikam Vandeham Shri Guru Shri Yuta Padakamalam Shri Gurun Vaishnavamsha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathanvitam Tam Sajivam Sadvaitam Savadotam Parijana Sahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakha Vitamsha He Krishna Karuna Sindhu Dina Bandhu Jagatpate Gopesha Gopika Kanta Radha Kanta Namastute Tapta Kanchana Gaurangi Radhe Vrindavaneshwari Vrishabhanu Sute Devi Pranamami Haripriye Vancha Kalpataribhishcha Kripa Sindhubhyevacha Anam Pavanebhyo Vaishnavebhyo Namo Namaha Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadatara Shri Vasadi Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Okay, so the Sunday evening வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கும். அது எந்த காரியமும் இருக்கலாம். மேபி ஒரு டிரைவிங் கார், சமையல் பண்ணணும், ஈவன் கவர்மெண்ட்டில் ஒரு ஒர்க் பண்ணணும், எந்த ஒர்க் எடுத்தாலும் சரி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. இது மறுக்க முடியாது யாருமே. அதே மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் ப்ரொசீஜர் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. ஒரு எல்லா விஷயத்துக்கும் ப்ரொசீஜர் இருக்கும்போது வாழ்கிறதுக்கும் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு. அட்லீஸ்ட் லாஜிக்கலாக யோசிச்சா கூட அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த உலகத்தில் எப்படி வாழ்றது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னொன்று, இந்த சாஸ்திரங்கிறது சென்டிமெண்ட் கிடையாது. நிறைய பேர் சென்டிமெண்ட் நினச்சிக்கிறாங்க. இட்ஸ் அ சயின்ஸ். பகவத்கீதா வந்து சாஸ்திரம், சயின்ஸ். அது சென்டிமெண்ட் கிடையாது. வேதமெல்லாம் சயின்ஸ், அதெல்லாம் சென்டிமெண்ட்ஸ். ஒன்னொன்று, வேதம் ஆகட்டும் பகவத்கீதை ஆகட்டும், இது குறிப்பிட்ட மக்களுக்காக அப்படியெல்லாம் கிடையாது. சில பேர் நினைப்பாங்க இது வந்து ஹிந்துக்களுக்கான சாஸ்திரம் அப்படின்னு பேசுவாங்க. அதுவும் தப்பு தான். அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. வேதத்தில் அப்படி எங்கேயும் சொல்லலை. இது வந்து யூனிவர்சல். எப்படி ஒரு மருத்துவம், என்ஜினியரிங், இல்லை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே யூனிவர்சல், அது எல்லாருக்கும் பொது. நீங்கள் வந்து மருத்துவங்கிறது சில மதத்துக்காக தான், சில நாட்டுக்காக தான் சொல்ல முடியாது. அப்படி யாராவது சொன்னால் பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி வேதம் அப்படிங்கிறது ஹிந்துக்களுக்காக சொன்னால் கூட தப்பு தான். நிறைய பேர் ஒழுங்காக படிக்காதனால தப்பாக பேசுகிறாங்க. இட்ஸ் a யூனிவர்சல் சயின்ஸ். அது சயின்ஸ்னா அது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இது குறிப்பிட்ட மக்களுக்காக கிடையாது. ஸோ இந்த பகவத்கீதா கிருஷ்ணரே பேசுகிறார். இட்ஸ் a சயின்ஸ். இது உண்மை, இது 100க்கு 100 உண்மை. ஆனால் ஜனங்களுக்கு பல காரணங்கள்னால சாஸ்திரத்தை சீக்கிரம் நம்ப மாட்டான். மற்ற விஷயங்கள் சீக்கிரம் நம்பிடுவாங்க. ஒன்றும் இல்லை, டிவியில் யாராவது 1+1 காம்போ ஆஃபர்னா உடனே போய் வாங்குவான். ஏன்னா அவன் சும்மா தர மாதிரி. இந்த உலகத்தில் யார் சும்மா தருவாங்க? கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணும். யாருமே சும்மாலாம் தரமாட்டான். யாரும் சும்மா தரமாட்டான். அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கும். ஆனால் மனுஷன் அதை நம்புகிறான். அது போய் உடனே போய் வாங்குவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்புவாங்க. உதாரணத்துக்கு நான் பஸ் ஏறுறேன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை தான் அந்த டிரைவர் ஒழுங்காக என்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்துவாங்க. உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஃப்ளைட் ஏறுறோம், ஒரு நம்பிக்கை இதான் அந்த போய் சேரும்னு. சம்டைம்ஸ் பேப்பரில் பார்க்குறோம் விபத்தெல்லாம் வருது. ஆனால் அதுக்காக ஒருத்தரையும் நான் போய் கேள்வியும் கேட்க முடியாது. பஸ் ஏறும்போது டிரைவர்கிட்ட போய் நீ போய் சேர்த்துவியா கேட்க முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது.
ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை, ரீசனபிள் ஃபெய்த் அப்படிம்போம், அது பேர். பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது, ரீசனபிள் ஃபெய்த், ஒரு நம்பிக்கை. அப்போ நான் எதேதோ நம்புறவன் சாஸ்திரத்தை ஏன் நம்பக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். சாஸ்திரங்கிற உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது. இது சரியா இல்லையான்னு முதல்ல நான் படிச்சு பார்க்கணும். அஃப்கோர்ஸ் நானும் படிக்கக்கூடாது, குருட்டு தான் போய் படிக்கணும். ஒரு டாக்டர் ஆகணும்னு வைங்க, அவங்களே எல்லாம் மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு படித்து டாக்டர் ஆக முடியாது. கடையில் விற்பாங்க, வீட்டில் வாங்கி வச்சு நான் படித்து டாக்டர் ஆக முடியாது. இல்லை என்ஜினியரிங் புக் வாங்கி படித்து என்ஜினியர் ஆக முடியாது. ஒரு வாத்தியார்கிட்ட போய் உட்காந்து படிக்கணும், அப்போ தான் டாக்டர் ஆவான், என்ஜினியர் ஆவான். இந்த சாஸ்திரங்கிறது பிக் சயின்ஸ். இது ஜஸ்ட் லைக் தட் படித்து நான் புரிஞ்சுக்க முடியாது. அது குரு வேணும், அவங்க சொல்றபடி படிக்கணும், அவங்க சொல்றபடி அப்ளை பண்ணணும் லைஃப்ல. அப்பதான் ரிசல்ட் பார்ப்பாங்க. ஜஸ்ட் லைக் தட் ரிசல்ட்டாலும் வராது, அப்ளை பண்ணணும். சம்டைம்ஸ் யூடியூப்ல சாம்பார் எப்படி செய்யறது, ரசம் எப்படி செய்யறது கூட யூடியூப் வீடியோஸ் வரும். அதில் அவங்க சொன்னபடியே செஞ்சா தான் மேபி அந்த டேஸ்ட் வரும். நான் கொஞ்சம் ரெசிபி மாத்தினேன்னு வைங்க, டேஸ்ட் போயிடும். அது மாதிரி தான் இதுவும். வேதம்ங்கிறது பிக் சயின்ஸ். சரியா புரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பகவத்கீதா ஆகட்டும், வேதமாகட்டும், எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். மேபி ஃபிசிக்ஸோ, மேத்தமேட்டிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ, மனுஷனோட வாழ்க்கையோ, மரங்கள் பற்றியோ, பறவைகள் பற்றியோ, கிளைமேட் பற்றியோ, மருத்துவம், என்ஜினியரிங், என்ன வேணாலும் கேளுங்க, பதில் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அது மாதிரி சயின்ஸ் அது. ஸோ சிம்பிளா சொல்ல போனா சாஸ்திரத்தில் ஒன்று கொடுக்குறாங்க, காஸ் அண்ட் எஃபெக்ட். தமிழ் எனக்கு தெரியாது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா மேபி எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில நான் ஒரு அடி வாங்குறேன்னு வைங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது. எதுக்குமே ஒரு காரணம் இருக்கும். இப்போ அடிக்கடி ஒருத்தர் காய்ச்சல் வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அவன் டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். ஏதோ சும்மா வருது விடு அப்படின்னு யாரும் உட்காந்து இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கும் பொழுது தான் அந்த காரணத்தை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, காரணம் கண்டுபிடி. உதாரணத்துக்கு வெயில் பயங்கரமா இருக்கு, ஏன்னா 109, 108ங்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா ஊர்லயும் அப்படியே இருக்கு. ஏன்னா சூரியன் ஒன்று தானே, சூரியன் ஒன்று தான். ஆனால் ஒரு ஊரில் பிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு ஊரில் மழை பெய்யுது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா யோசிக்கணும், இது ஏன் அப்படி நடக்குது? ஒரு ஊரில் 108ங்கிறாங்க, ஒன்று ஊரில் 102ங்கிறான். அந்த 2 ஊருக்கு ஒரு 100 கிலோமீட்டர் கூட வித்தியாசம் கிடையாது. அப்போ ஏன் இங்கே மட்டும் 108 அங்கே 102ங்கிறாங்க? சூரியன் ஒன்று தான். காரணம் இருக்கு. சும்மா எதுவும் நடக்காது, எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஸோ கிருஷ்ணா பிரம்மதேவே சொல்றார், சர்வ காரண காரணம். இது எல்லாம் நடக்குதுன்னா உங்களால் தான் நடக்குதுங்கிறார் பிரம்மதேவ். பிரம்மாங்கிறது ஒரு பர்சன், அவர் ஒரு நபர். ஏதோ அவர் சும்மா ஏதோ வேதத்தில் சொல்றாங்களே, அவர் ஒரு நபர் இருக்கார். அவரையும் நம்ம பார்க்கலாம், பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது. அவர் பார்க்கணுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு யாராவது சிஎம்ஐ போய் ஜஸ்ட் லைக் தட் பார்க்கணுன்னா எல்லாரும் பார்க்க முடியாது. அதுக்கு அவரை பார்க்கணும்னா அவர் ஸ்டேட்டஸ் இருக்கணும், அப்போதான் அந்த சிஎம் பிஎம் போய் பார்க்க முடியும், இல்லை பார்க்க முடியாது. அது மாதிரி பிரம்மாவையும் பார்க்கலாம், அவரோட பேசலாம். அவரு சொல்றார் சர்வ காரண காரணம், எல்லா காரணத்துக்கும் நீங்க தான் காரணம் கிருஷ்ணாங்கிறார். ஆனா அவர் ஏதோ பார்ஷியாலிட்டி எல்லாம் காட்ட மாட்டார். கிருஷ்ணா பகவத்கீதை சொல்றார், நமே துவேஷோ ந அஸ்தி நப்பரஹா. எனக்கு துவேஷம் எல்லாம் கிடையாது, பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. அவன் என்ன செய்யறானோ அது நான் கொடுக்கணும் ரிசல்ட், தட்ஸ் இட். அண்ட் அதே கிருஷ்ணா சொல்றார், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா முதல்ல சாஸ்திரம் படிங்கிறார். கிருஷ்ணரே சொல்றார், முதல்ல சாஸ்திரம் படி, புரிஞ்சுக்கோங்கிறார். ஆனா முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்துல அத்தனையும் நம்புறேன். மேபி சம்டைம்ஸ் என் கூட இருக்கிற நபர்லாம் நம்புவேன். என்ன கல்யாணம் பண்ணவங்க, என் குழந்தைங்க, என் பணத்தை ரொம்பவே நம்புவேன்.
என் சொத்தை ரொம்ப அது என்னை காப்பாற்றுன்னு அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு. இந்த கிருஷ்ணா சேஸ் நோ, அது உன்னை சேவ் பண்ணாதுங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், உன்னை அவனும் சேவ் பண்ண மாட்டான், நான் தான் சேவ் பண்ண முடியும். அதே கிருஷ்ணா தான் பகவத்கீதையும் பேசுகிறார். இதே பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், இது உண்மை, இது முதல்ல நீ நம்பிக்கை வச்சாகணுங்கிறார். ஸ்ரத்தா, இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரத்தான ஃபெய்த், நம்பிக்கை. நான் முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்தில் எது மேலேயும் நம்பிக்கை வைக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்புவேன். அது யாரு கொடுத்தாங்க, அது பின்னாடி யார் இருக்காங்க கூட தெரியல, ஜஸ்ட் பிளைண்டாக நான் நம்புகிறேன். பட் பகவத்கீதை பியூர் சயின்ஸ். இது ஒழுங்காக படித்தோம்னா இது 100க்கு 100 உண்மை. ஆனால் இது ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் கொண்டு வரேன், நான் சொல்கிறேன் இது ஸ்வீட்டாக இருக்குங்க சாப்பிடுன்னு சொல்கிறேன். அந்த எதிர்த்துல இருக்க நம்பர், இது நான் எப்படி நம்புறது, ப்ரூவ் பண்ணு அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் அவன் மாம்பழம் சாப்பிட முடியாது. அது வேணும்னா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோதான், இதுதான் ப்ரூஃப். சாப்பிடாம எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுன்னா எப்படி தான் ப்ரூவ் பண்ணுறது? இல்லை சாப்பிட்டவங்க யாராவது கேளுங்க, அவனும் ஸ்வீட்டாக இருக்கும்பா, இன்னும் அது நம்ப முடியாது. அப்போ இந்த ஜென்மத்தில் மாம்பழமே சாப்பிட முடியாது. அப்போ நான் ஃபெய்த்துங்கிறது வச்சு தான் ஆகணும். டாக்டர்கிட்ட போகிற நம்பிக்கை தான் குணப்படுத்துவார்னு. ஓகே, ஃபெயிலும் ஆகலாம். ஆனால் பகவத்கீதை அப்படி கிடையாது. பகவத்கீதை அப்படி நினைக்க வேணாம். டாக்டர்கிட்ட போகிறோம், சில இடத்துல போய் ஃபெயில் ஆகும், வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் பகவத்கீதையில் கிருஷ்ணரே சொல்கிறார், நோ ஃபெயில் அப்படிங்கிறார். சாஸ்திரத்தை வரைக்கும் ஃபெயில் ஒன்று கிடையாது. ஒருத்தர் கடைபிடிச்சாலே they can see the result. அது மட்டும் இல்லை, அந்த ரிசல்ட் ஃபார் எவர் இருக்கும். அப்படின்னா எப்பவுமே அந்த ரிசல்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பகவத்கீதா ஒரு ஸ்லோகம் படித்தா கூட எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தாலும் அந்த ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எடுத்துன்னு பேசுகிற விஷயம். ஏன்னா அவர் சொல்கிறார், இது உண்மை, இந்த பகவத்கீதையில் இருக்கு, நாம் இந்த உடலே கிடையாது, உடலுக்குள்ளே தான் நாம் இருக்கோம்னு கிருஷ்ணர் சொல்கிறார். த ஃபர்ஸ்ட் அதான். இப்போ நாம் சில பேர் ஆண் உடலுக்குள்ளே இருக்காங்க, பெண் உடலுக்குள்ளே இருக்காங்க, சில பேர் மர உடலுக்குள்ளே இருக்காங்க. நான் ஆண் கிடையாது, இதுக்குள்ளதான் இருக்கும். கிருஷ்ணர் சொல்றார், இது பெரிய சயின்ஸ். அது கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுவும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் பகவத்கீதா. இப்படித்தான் புரிஞ்சுக்கணும் அப்படி. ஸோ அது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட பகவான் நாமா சொன்னா தான் புரியும். ஜஸ்ட் லைக் தட் புரியாது. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் புரியாது. கிருஷ்ணரே இது புரியணும்னா சிலதை கடைபிடிக்கணுங்கிறார். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐஏஎஸ் போகணும், ஐபிஎஸ் போகணுன்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு வச்சுருப்பாங்க. இது படிச்சிருக்கணும், இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அப்போ தான் இது. எல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணணுன்னா பேச்சுலர் டிகிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த பகவத்கீதா புரியணுன்னாலும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. சம்டைம் பேப்பரில் பார்க்கலாம், கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு போடுவாங்க. ஓகே, கண்டிஷன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும். கிருஷ்ணர் சொல்றார், இது புரியணும்னா லைஃப்ல என்னோட லைஃப் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணாம என் லைஃப் ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. என் லைஃப்ல சேஞ்சஸ் வரணும்னா என் லைஃப்பை நான் சில சேஞ்ச் பண்ணி ஆகணும். என்னை நான் மாத்திக்கணும். என்னை நான் மாத்திக்கிட்டாதான் லைஃப்ல சேஞ்ச் வரும். ஸோ கிருஷ்ணா டெல்ஸ், அவர் சொல்றார், இது கலியுகா. இந்த கலியுகத்துல மார்னிங்கும் டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாருமே சோம்பேறியா தான் இருப்பாங்க. ஜென்ரலி இந்த சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சோம்பேறியா தான் இருப்பாங்க. ஆனா மணி மேக்கிங்ல பார்த்தா நல்லா அப்படியே ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே, இது பாகவத்துல வருது. அது இல்லாம டிஸ்டர்ப்டா தான் இருப்பாங்க. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பாங்க லைஃப்ல, அன்பார்ச்சுனேட்டா இருப்பாங்க. இதெல்லாம் பாகவத்தில் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ கிருஷ்ணரே சொல்றார், அவரோட நாமா விச் இஸ் மந்த்ரா, இந்த கிருஷ்ணா ராமா இந்த வார்த்தையே மந்திரம் தான். அது சொன்னா தான் புரியுங்கிறார். ஸோ முன்னாடி சொன்னபடி இந்த பகவத்கீதா ஒரு சயின்ஸ். நீங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கு. அந்த கோவில் பார்த்தீங்கன்னா டவுன் சவுத்
கன்னியாகுமரியில இருக்கு. இமயமலைக்கு போனீங்கன்னா அங்கேயும் கோவில் இருக்கும். இன்னும் இந்தியாவில சுத்தி சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. அவங்களும் ஃபூல்ஸ் எல்லாம் கிடையாது, அவங்களும் பைத்தியக்காரன் கிடையாது. ரீசன் இருக்கு எல்லாத்துக்கும். சுத்தி சுத்தி கட்டி வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் இத்தனை கட்டி இருக்காங்க? காரணம் இருக்கு. நீங்க மற்ற நாட்டுல அப்படி பார்க்க முடியாது. இந்தியாவில் இத்தனை கோவில் இருக்கும். ஸோ இந்த வேதம்ங்கிறது டைனமிக் சயின்ஸ். முன்னாடி சொன்னபடி அதுல எத்தனை விஷயம் இருக்குன்னு நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அத்தனை விஷயங்கள் இருக்கு அதுல. பட் அத்தனை விஷயம் நம்மளால் கத்துக்க முடியாது இந்த கலியுகத்துல. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையை சொல்ல நாம யாருன்னு நமக்கு தெரியாது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நான் யாருன்னு எனக்கு தெரியணும். நாம யாருன்னு கூட நமக்கு ஒன்றும் தெரியல. அது உண்மை. பகவான் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஏன் பகவானை பத்தி சிந்திக்கணும்? அவர் இருந்து போறாருங்க, நான் ஏங்க அவரை போய் பார்க்கணும்? இப்படி சில பேர் கேள்வி கேட்கலாம். பட் சம்பந்தம் இருக்கு, நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தம் தெரியாத வரைக்கும் ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டே ஆகணும். ஜஸ்ட் லைக் ஒரு நபர் இருக்கார், அந்த நபர் நினைச்சுக்கிறார் அனாதின்னு நினைச்சுக்கிறார் வைங்க, கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அது அவங்க அப்பன் கோடீஸ்வரன் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே எங்க அப்பா கோடீஸ்வரரா, தெரியாது இத்தனை நாளா. த சேம் வே நமக்கு யாருன்னு நமக்கு தெரியல, பகவான் யாருன்னு தெரியல. நான் ஏன் இந்த ஃபேமிலியில பிறக்கணும், எனக்கு ஏன் இதெல்லாம் லைஃப்ல நடக்குது, நான் ஏன் இந்த ஊர்ல பிறக்கணும், இதெல்லாம் ஏன் நடக்குது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. அது நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இங்க சில பிரபுபாத் ரொம்ப அழகா கொடுக்கிறார். ஒருத்தர் சாஸ்திரம் படிக்கல அப்படின்னாலே உபநிஷத்துல சொல்றாங்க பாலிஷ்ட் அனிமல் லைஃப் தான் அவங்க லீட் பண்ணுவாங்க. புரியுதா? பாலிஷ்ட் அனிமல் லைஃப்னா ஒரு மிருகம் மாதிரி தான் வாழ்வாங்க, ஆனா பாலிஷ்டா இருக்கும், தெரியாது. ஒரு பாலிஷ்ட் அனிமல் லைஃப் தான், நோ டவுட், சந்தேகமே இல்லை. மேபி ஸ்டைலா கோட்டு சூட்டு எல்லாம் போட்டிருக்கலாம், பட் பக்க அனிமலா இருப்பான். ஜஸ்ட் an animal லைஃப், அவ்வளவுதான். இது உண்மை, 100% உண்மை. நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு உலகத்துல அவன் பேர், சில பேர் இருக்கும் பக்கத்துல 15 டிகிரி இருக்கும், மண்டையில ஒண்ணு இருக்காது, ஒரு காமன் சென்ஸ் கூட இருக்காது. காமன் சென்ஸே இருக்காது. அவன் பேசுறத பார்த்தா என்ன பேசுறீங்க, ஒரு காமன் சென்ஸ் இருக்கு, ஆனா ஆல் ஸ்டைலா இருப்பான். இது பாகவதத்தில் கொடுக்குறாங்க, ராயல் எடிஷன் ஆஃப் அனிமல் அப்படின்னு கொடுக்குறாங்க. ராயல் எடிஷன், மிருகத்துல ஒரு ராயல் அனிமல், இது அப்படியே கொடுக்குறாங்க பாகவத்துல. ஸோ அப்ப இந்த பகவத்கீதா முன்னாடி சொன்ன இது ஒரு விஞ்ஞானம், நோ சென்டிமெண்ட். சென்டிமெண்டல் நமக்குள்ளதான் இருக்கு, மனுஷன் தான் சென்டிமெண்டா இருப்பான். சாஸ்திரத்துல சென்டிமெண்ட் கிடையாது. ஜஸ்ட் லைக் நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி, for every action that is equal and opposite reaction. நான் ஒன்று தப்பு செஞ்சேன்னா அடி உண்டு, இது இப்படிதான் செய்யணும். இது எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, சாஸ்திரத்துல இது இப்படித்தான் செய்யணும்னு அப்படித்தான் செய்யணும். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டம் என்னன்னா, இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த பகவத்கீதா தவிர மற்ற எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா பகவத்கீதை படிச்சா தான் இந்த உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், இல்லை தெரியாது. இந்த உலகத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, உலகத்துல எனக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்தே தீரும், வராமல இருக்காது. 100% எல்லாருக்கும் வரும். பகவத்கீதா படிக்கிறவனுக்கும் வரும், படிக்காதவனுக்கும் வரும். படிச்சாலும் வரும், வராமல இருக்காது. பட் படிக்கும் போது an advantage, எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்ல, கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒன்றும் முக்கியமா பேசுறது, ஹேண்டிலும் பண்ண தெரியாது, டெத் மரணத்தை எப்படி ஃபேஸ் பண்ணும் கூட தெரியாதுங்கிறார். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அது பேச மாட்டாங்க. மரணத்தை பத்தி பேசினாலே இது அபசகுணம் பேசுறேன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசுறார், மரணத்தை பத்தியும் பேசுறார், எப்படி வாழணும்னு கூட பேசுறார் கிருஷ்ணா, எப்படி கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும் பேசுறார், எல்லாமே பேசுறார் கிருஷ்ணா. ஸோ அது ஈவன் இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணரே சொல்றார் மரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறார். அது தெரிஞ்சு எந்த ஸ்கூல்லையும் எந்த பெற்றோரும் அதை பத்தி பேசுறது இல்லை. ஆனா பகவான் பேசுறாருன்னா அது இம்பார்ட்டன்ட் டாபிக். மரணம் கூட இம்பார்ட்டன்ட் டாபிக். ஜஸ்ட் லைக் தட் விட முடியாது, அது ரொம்ப முக்கியம்.
அதுக்கு ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. அதுக்கு ஒரு சயின்ஸ் இருக்கு. சோ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தை சொல்றார், சம்சயாத்மா வினஷதி, ஒரு வார்னிங்கும் கொடுக்கிறார். சம்சயாத்மானா டவுட்டிங், சந்தேகப்படுறது. வினஷதி, லைஃப் போயிடுங்கிறார். லைஃபே போயிடும் அர்ஜுனா, சந்தேகப்படாதுங்கிறார். வார்னிங் கொடுக்கிறார். ஆக்சுவலி நமக்கு தான் கொடுக்கிறார். நான் முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்துல யாரையும் நம்புறேன், எதோ நம்புறோம். ஏன் இந்த சாஸ்திரம் பகவத்கீதா 5000 வருஷமானு கிருஷ்ணர் பேசினார். ஆனா ஒரிஜினலா பார்த்தா கிருஷ்ணர் சூரியன்ட்டு பேசியிருக்கார். அவர் ஒரு நபர். அதுக்கு ஹிஸ்டரி, பெரிய ஹிஸ்டரி இருக்கு. 5000 வருஷமா ஒரு புக்கை பல பேர் படிக்கிறாங்க, இன்னும் படிக்கிறாங்க. அப்ப இந்த புக் ஆர்டினரி புக் கிடையாது. ஒன்றும் இல்லை, யாராவது நேத்துட்டு நியூஸ் பேப்பர் இன்னைக்கு படிப்பாங்களா? எங்க போய் பாருங்க. காலையில் நியூஸ் பேப்பர் சாயங்காலம் கூட படிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பகவத்கீதா புக்கு பல 1000 வருஷமா பல பேர் படிக்கிறாங்க, இன்னும் படிக்கிறாங்க. அப்போ இந்த புக் ஆர்டினரி புக் கிடையாது. இட்ஸ் நாட் ஆர்டினரி. அப்பேற்பட்ட புக் இது. ஸோ கிருஷ்ணர் இங்கே வார்னிங் கொடுக்கிறார், சம்சயாத்மா, டவுட் பண்ணாத, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ, செய்யுங்கிறார். அது மட்டும் இல்லை, டவுட் பண்ணனா என்ன ஆகும்? கிருஷ்ணர் சொல்றார், forget happiness, ந சுகா. இந்த ஸ்லோகத்தில் இருக்கு, ந சுகம் சம்சயாத்மனஹா, நோ சுக, சந்தோஷமெல்லாம் இருக்காதுங்கிறார். ஸோ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கும் பொழுதுதான் ஹவு டு ஹேண்டில் தெரியும். நான் முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்துல சாஸ்திரத்துல சொல்றாங்க, 3 விதமான பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. எலான் மஸ்க், பேப்பர்ல பார்த்தீங்க, எலான் மஸ்க் ஒரு பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க. அது எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, நம்ம ஊர்ல பெட்டி கடை வச்சிருந்தாலும் சரி, 2 பேருக்கும் 3 விதமான பிரச்சனைகள் வரும். 3 வந்தே தீரும். உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அது எலான் மஸ்க்குக்கும் வரும். திடீர்னு அவன் எத்தனையோ பில்லியன் போயிடுச்சுன்னு போட்டுருக்கான், எத்தனையோ டாலர் போயிடுச்சுன்னு ரொம்ப கவலையோட உட்காந்துருக்கான். அவனுக்கும் லாஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அடுத்தவங்கனால வரக்கூடிய பிரச்சனை, அது 2வது. அது எல்லாத்துக்கும் வரும். 3வது இயற்கையினால வரக்கூடிய பிரச்சனை. வெயில் அடிக்குது, ப்ராப்ளம். இந்த 3 விதமான பிரச்சனை இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் வரும், யாரா இருந்தாலும் வரும். கிருஷ்ணர் சொல்றார், பிரச்சனை வரும். இந்த சாஸ்திரம் இருக்கும்போது தான் எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா சந்தோஷமா இருக்கலாம். இதுதான் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துட்டு தப்பிச்சுடுவான். கிருஷ்ணர் இந்த உலகத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்றார். இந்த உலகத்தோட டிசைன் பிரச்சனை இருக்கிற மாதிரி இந்த உலகமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லைங்க, நான் பிரச்சனையே வரக்கூடாதுங்க, நான் சந்தோஷமா இருக்கணும்னா அது இடம் வேற இருக்கு, வேற இடத்துக்கு போயிடணும். அதுவும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பேசுறார். அந்த இடத்துக்கு பேரும் கொடுக்கிறார், வைகுண்டா. அந்த இடம் பேர் வைகுண்டம்ங்கிறார். அங்க பிரச்சனை வராது. பட் பூமி மட்டும் இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரிகிற நிறைய கிரகங்கள் எங்க போனாலும் பிரச்சனை வரும். இப்ப பாத்தீங்கன்னா சந்திரன்ட்ட போறேன், மார்ஸுக்கு போறேன்னு பேசுறாங்களே, அங்க போனாலும் பிரச்சனை வரும். ஆக்சுவலி பூமி மனுஷனுக்காக படைக்கப்பட்டிருக்கு. இங்கேயே இவனால வாழ முடியல, இவன் அங்க போய் என்ன வாழ போறான்னு தெரியல. பூமி நமக்காக தான் படைச்சிருக்காங்க, நமக்காக டிசைன் பண்ணி இவ்வளவு அழகா கொடுத்துருக்கான். இதையே கெடுத்துட்டான். இனி அங்க போய் என்ன வாழ போறான்? பைத்தியக்காரத்தனம். ஆனா சில பேர் அது பெருசா பேசுவாங்க, மார்ஸுக்கு போறான்னு. அவன் போய் ஒன்றும் பண்ண மாட்டான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கிரகங்கள் பத்தி கூட வேதத்தில் இருக்கு. ஸோ ஏதோ நம்ம இந்த வேதங்களை ஜஸ்ட் நாட் எ சென்டிமெண்ட். இது சில பேர் தெரியாம ஏதோ பேசுறது. சரியா நபர்ட்டு போய் கேட்டு படிக்கணும். இதே சாப்டர்ல கிருஷ்ணர் சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினா. கிருஷ்ணர் சொல்றார், ஒரு குருட்ட போய் படி, அப்பதான் புரியுங்கிறார். இல்லைன்னா ஏதோ ஜஸ்ட் ஏதோ ஸ்கூல்ல படிக்கிற சயின்ஸ் மாதிரி நினைக்காதீங்க. ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறது ரிலேட்டிவ் சயின்ஸ், காலேஜில் சொல்ற ரிலேட்டிவ் சயின்ஸ். அப்படின்னா உதாரணத்துக்கு ஐஐடி இருக்குன்னு வைங்க. சில பேர் நினைப்பாங்க ஐஐடியில் போய் சேர்ந்துட்டா போதும் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
அங்கே படித்தோம் தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்கான். இந்த வருஷத்தில் ஜனவரி மந்தில் மட்டும் ஒரு ஐஐடி ஐ திங்க் கான்பூர் 4 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அந்த ஒரு ஐஐடியில் மட்டும். ஏங்க ஐஐடியில் படிக்கிறதே கஷ்டங்கிறாங்க, ஏங்க தற்கொலை பண்ணிக்கிறான்? ஸோ அது ரிலேட்டிவ் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகவத்கீதை அப்சல்யூட் சயின்ஸ். இது 100க்கு 100 உண்மை. சரியாக படித்து புரிஞ்சு கடைப்பிடிச்சோம்னா எல்லாரும் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாங்க. நோ டவுட். ஒரு பெரிய மேன்ஷனில் பேலஸில் தான் இருக்கணும்னு அப்படி இல்லை. ஒரு குடிசையில் இருந்தாலும் இது படித்தாலும் சந்தோஷமாக இருப்பான். ரொம்ப பர்சனலி ஹாப்பியாக இருப்பாங்க. இது படிக்கலைன்னா அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா உண்மை தெரியல அவங்களுக்கு. இனிமே உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க சந்தோஷம். ஜஸ்ட் லைக் ஒரு டாக்டர்கிட்ட பேஷண்ட் போகிறாங்க, பேஷண்ட் டாக்டர்கிட்ட போகிறான், வியாதி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு வைங்க, அங்கே பாதி அப்பாடா கண்டுபிடிச்சாச்சா இனி மருந்து எடுக்கிறது தான். பேச்சுக்கு சொல்கிறேன். கண்டே பிடிக்கலனா அப்போ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் எங்கே எங்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம். ஸோ த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிருஷ்ணரே கொடுக்குறார். அவரோட நாம ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது கிருஷ்ணரே சொல்றார். இந்த மந்த்ரா சொல்லுங்கிறார். மந்த்ரா சொல்லுன்னு அவரே சொல்றார். பகவான் சொன்னா கேட்கணும், அவ்வளவுதான். டாக்டர் ஒன்று சொல்றாருன்னா கேட்கணும். அவர் சொல்லுவார், இந்த மெடிசன் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்கணும்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், நான் அப்புறம் எடுக்கிறா. இதெல்லாம் தேவையில்லை, சொன்னா கேட்கணும். கிருஷ்ணர் சொல்றார் இதை செய்யணும், அவ்வளோ. ஜஸ்ட் டூ இட். நைக்கியில் கேப்ஷன் வரும், ஜஸ்ட் டூ இட்பாங்க. ஏன்னோ நைக்கி ஷூக்கு வரும், ஜஸ்ட் டூ இட். கிருஷ்ணர் சொல்றால ஜஸ்ட் டூ இட் பண்ணுவோம். அப்போ அவங்க ரிசல்ட் பார்ப்பான். இல்லைன்னா இந்த ஸ்லோகத்திற்கு தான் நடக்கும். சம்சயாத்மா வினஷதி, லைஃப் கானுங்கிறார். ந சுகா, சுகமும் கிடைக்காது அர்ஜுனாங்கிறார். ஸோ ஒன் சென்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறது வெரி லக்கி ஒன் சென்ஸ். ஏன்னா இந்த சாஸ்திரம் நமக்கு ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்கு. இதை விட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனை வரும். இது வேதத்திலே இருக்கு. இந்த பாரத பூமியில பிறக்கிறது சும்மாலாம் கிடையாது. உண்மையில கொடுத்து வச்சவங்க தான். ஸ்லோகம் இருக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு இது படிக்காமல் ஃபாலோ பண்ணினா நான் தான் பைத்தியக்காரன். சிம்பிள். ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. அது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்டது. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லை ஜென்ரல் கொஸ்டின்ஸ் ஏதாவது? இது அவங்களா பண்றது. சாஸ்திரத்தில் அப்படி இல்லை. எஸ், கண்டிப்பா அதுக்காக எஸ் தப்பு தான். அதுக்கான பிரச்சனை உங்களுக்கு வரும். தப்பு தான் அது. கண்டிப்பா படிக்கணும். இல்லை, கலியுகத்தில் அப்படி பண்ணக்கூடாது. கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. கலியுகத்தில் அது பண்ணக்கூடாதுன்னு ஸ்லோகம் இருக்கு. கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அது மீறாங்கன்னா பிரச்சனை வரும். கொடுத்தாச்சு, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, கொடுக்கப்பட்டிருக்கு. அது மீறாங்க, அப்ப பிரச்சனை வரும். ஏன்னா கோவிலில் தான் பண்றாங்க. கோவிலில் பண்ணாலும் தப்பு தான் பண்றாங்க. தப்பு தான் பண்றாங்க. போற தப்புன்னு சொன்னா அங்க எல்லாமே தப்பு நடக்குமா, நான் போய் என்ன பிரயோஜனமா இருக்குது கடைசியில. அதனால ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னா எங்க சரி நடக்குது தப்பு நடக்குது நாங்க கண்டுபிடிக்க முடியாது. இது உண்மை. இந்தியாவில் கோவில்னு சொன்னாலும் அங்க தப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா படிக்கிறது இல்லை. இது படிச்சா தான் புரியும் எது சரி எது தவறுன்னு தெரியாது. பகவத்கீதை படிக்கலைன்னா ஐ கேன் சேலஞ்ச், கண்டிப்பா அவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க நினைச்சுக்குவாங்க தெரியணும், அவங்க நினைச்சுக்குவாங்க, ஆனா தெரியாது. அதான் மாயா. கண்டிப்பா தெரியாது.
அப்போ அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதனால கிருஷ்ணரே சொல்றார், சந்தேகப்படாத படிங்கிறார், சந்தேகப்படாதுங்கிறார். ஆமாம். ஸோ வேற எதாவது இருக்கா? பண்றாங்கன்னா தப்பு தான். எஸ், தப்பு தான். சாஸ்திரத்தில் ஒன்று இருக்கு, அது எது அகெயின்ஸ்டா பண்ணும்போது அதுக்கான பிரச்சனை விளைவுகள் நான் சந்திச்சு ஆகணும். எஸ், ஆமா. எஸ் எஸ், பலி ஒன்றும் கொடுக்கலையா? அது தர்ம யுத்தம், அது நடந்தாகணும். சரி, தர்மத்துக்காக யுத்தம் பண்றது வேற, துவேஷத்துக்காக யுத்தம் பண்றது வேற. நீங்க தர்மம் கடைபிடிக்கணும், சம்டைம்ஸ் நீங்க வயலன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும், தப்பொன்னும் கிடையாது. வயலன்ஸுக்கும் யூட்டிலிட்டி இருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? வயலன்ஸ்னா தமிழ் என்ன, வன்முறை. இந்த உலகத்துல சம்டைம்ஸ் வன்முறை பண்ணி தான் ஆகணும், இல்லை நீங்க லா அண்ட் ஆர்டர் நீங்க ஸ்டேபிளா வச்சிருக்க முடியாது. ஒரு உதாரணம், ஒரு சம்டைம்ஸ் இந்த ஊர்ல எல்லாம் மக்கள் அடிச்சுக்குவாங்க. அவங்க அடிச்சுக்கு நிறுத்தணும்னா லத்தி சார்ஜ் பண்ணணும். லத்தி சார்ஜும் வன்முறை தானே, புரியுதா நான் சொல்றது? அந்த வன்முறையை நிறுத்தறதுக்கு இந்த வன்முறையை நான் செஞ்சாகணும். ஸோ முள்ளால தான் எடுக்கிற மாதிரி வன்முறை வச்சுதான் நீங்க வன்முறையை நிறுத்த முடியும். ஸோ வன்முறையும் சம்டைம்ஸ் செஞ்சுதான் ஆகணும், தர்மத்துக்காக செய்யணும். ஸோ பலிங்கிறது வேற, அவங்க சொன்னது வேற, இது வேற. இது தர்மத்துக்காக நீ சண்டை போட்டுதான் ஆகணும். அவன் அதர்மம் பேசுறான், அது துவேஷத்தால் நடக்குது, அது தர்ம யுத்தம் கிடையாது. நீங்க மகாபாரத யுத்தத்துல பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. அது எங்க நடந்தது? குருக்ஷேத்திரா தள்ளி அவங்களுக்குள்ள சண்டை வருது, அவங்க தான் பொதுமக்கள் சாகல. பாதிப்பு எஃபெக்ட் இருக்கலாம், பட் பொதுமக்களுக்கு அங்க உள்ளே போல, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. தட்ஸ் அது இவங்க தான் போறாங்க. அங்க தர்ம அதர்மாங்கிறது இவங்க டேக்கிங் சைட்ஸ். அந்த யுத்தமே அப்படிதான் நடந்தது. இப்ப நடக்குது, யுக்ரைன்ல நடக்குது, காசா நடக்கிறதுல பைத்தியக்காரத்தனம். இது பொலிட்டீஷியன்ஸ் பண்ற தப்பு, மக்கள் பண்ற தப்பு, இதெல்லாம் துவேஷத்தால் நடக்கிறது. இது தர்ம யுத்தமே கிடையாது, இது எல்லாமே தப்பு தான். குருக்ஷேத்திரம் இஸ் டிஃப்ரெண்ட், தர்மத்துக்காகவே நடக்கிறது அது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது இதை நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அதையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. மகாபாரதம் படிச்சீங்கன்னா வரும், எப்படி யுத்தம் பண்ணாங்க கூட அதுல இருக்கு. ஆக்சுவலி இருக்கு அதுல. இந்த மாதிரிலாம் கிடையாது. இவன் தூங்கிட்டு இருப்பான், குண்டு வந்து போடுவான். நோ, தட்ஸ் நாட் த வே. இப்ப நடக்கிறதுலாம் தப்பு. குருக்ஷேத்திரம் இஸ் டிஃபரெண்ட், அது தர்மத்துக்காக பண்றான். ஸோ வயலன்ஸுங்கிறது சில சமயம் வேணும், அது இல்லாம நீங்க வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது வேணும். அது சரியான ராஜா இருந்தா தான் அதெல்லாம் நடக்கும். இப்ப நம்ம இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் மண்டையில ஒன்றும் கிடையாது, இவன் நம்பி ஓட்டு வேறு போடுறாங்க. பீப்புள் ஆர் ஃபூல்ஸ், இது உண்மை. அவங்கள மினிஸ்டர் தப்பு சொல்லக்கூடாது, மக்கள் முட்டாளுங்க, அறிவு கிடையாது, படிக்கல, தப்பான ஆளுக்கு தான் ஓட்டு போடுவான். இது மக்கள் பண்ற தப்பு, நீங்க அவனை சொல்லக்கூடாது. அவன் நிக்க வச்சது இவங்க தானே, இவங்க தான் கஷ்டப்பட்டோம். ஸோ அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். பட் அறிவு என்னன்னா, இதுதான் அறிவு. சரி, நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் காலேஜில், நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஒத்த பைசா பிரயோஜனம் கிடையாது. இது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் தான் படிக்கிறாங்க, அவெல்லாம் டாக்டராக போகிறான், யூஸ்லெஸ். நானே சொல்கிறேன், அவன் வாழ்க்கையை அவன் எப்படி கொண்டு போன அவனுக்கே தெரியாது. அவன் எங்கே உலகத்தை காப்பாற்ற போகிறான்? முடியாது. இந்த நாலேஜ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால நான் டாக்டர் படிக்கூடாதுன்னு சொல்ல வரல, அது வேணும், என்ஜினியரிங் வேணும். இது இல்லைன்னா அது உங்களுக்கு யூஸ்லெஸ் ஆயிரும். இந்த சாஸ்திரம் வேணும், இதில் எல்லாமே இருக்கு. நான் முன்னாடி சொன்னபடி நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கு.
எப்படி கேள்வி கேட்டால் அந்த பதில் எடுத்து கொடுக்கலாம். ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி? வெல், எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா அர்ஜுனருக்கு, சரியா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்கலின்னு வைங்க, பேச்சுக்கு சொல்றேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் லீவ் இட், அவ்வளோதான். ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லத்தான் முடியும் நம்மளால. நான் கேட்க மாட்டேன்னு அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அவங்க ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைய கூட இருக்கலாம். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, லீவ் இட். வேற வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. பட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது லாஜிக்கலாக கரெக்டாக கொடுக்கணும். இதில் இருக்கிற மாதிரி சொல்லித்தரணும். சொல்லி தந்தும் கேட்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம். யா, நீங்கள் சொன்னேன். It's not like it depends on case. இப்போ என்ன ஒருத்தர் பணம் ஏமாத்துறான்னா மேபி நான் கேஸ் ஃபைல் பண்ணணும். சும்மா உட்காந்துருக்க முடியாது. ஜென்ரலாக சொல்கிறேன். இதுதான் கேஸ் பை கேஸ். இது வந்து கேஸ் பை கேஸ் மாறும். கேஸ் பை கேஸ் தான் பார்க்கணும். எல்லா டைம்ல வயலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னா அப்படியும் சரி கிடையாது. கேஸ் பை கேஸ் மாறும். எப்படி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கேஸ் பை கேஸ் மாறும். ஒருத்தர் எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுக்க முடியாது. ஒரு உடலுக்கு ஒரு மாதிரி மருந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து ஃபுல்லாக அந்த என்னென்னு கேஸ் பார்த்து தான் அது தகுந்தாப்புல தான் நம்ம போய் ஆகணும். எல்லாத்துக்கும் வயலன்ஸ் தான் ஆன்சர்னு சொல்ல முடியாது. சாமதான பேத தண்டா. தண்டா லாஸ்ட், வயலன்ஸ் லாஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு பேசணும், அப்புறம் உனக்கு பொசிஷன் கொடுப்பாங்க, இல்லை கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. எதுவும் கேட்கலன்னா கடைசியில் குச்சி தான் எடுக்கணும். ஸோ முறை இருக்கு. ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை என்ன ஏது, அப்படிதான் சாஸ்திரம் இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், குருக்ஷேத்ரா ஃபஸ்ட்டு பேச்சுவார்த்தை பண்ணாங்க, கேட்கல. சரி பரவாயில்ல, 90% பண்ண நீயே வச்சுக்கோ, கொஞ்சமாவது கொடு, நீயே ராஜாவாரு. அவன் எதுக்குமே ஒதுக்கல. கடைசியில் என்ன பண்ண, சரி அடிச்சுதான் அவனை. நீங்க பார்க்கலாம், குருக்ஷேத்திர யுத்தம் அப்படி ஜஸ்ட் லைக் தட் நடக்கல. சாம தானா பேதம் எல்லாமே நடந்தது. அவன் எதுக்குமே ஒத்துக்கலைன்னா கடைசி தண்டா, நீ அடிக்கணும், வேற வழி இல்லை. ஸோ நான் சொன்ன குருக்ஷேத்திர யுத்தம் தர்ம யுத்தம், சும்மாலாம் நடக்கல. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இஸ்ரேல், பாலஸ்டைன், உக்ரைன்ல நடக்கிறது சும்மா அது வேற விஷயத்துக்காக தான் சண்டை போடுறாங்க. மக்களுக்காகலாம் கிடையாது. அவங்களோட வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், அவன் பணம் சம்பாதிக்கணும், அதுக்காக பண்றாங்க. அது ரிலிஜன் பேஸும் எல்லாமே பைத்தியக்காரத்தனம் தான். பட் குருக்ஷேத்திர இஸ் டிஃபரெண்ட். ஆமாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு ஜென்ரல் கொஷன்ஸ் வேறு? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஷில் பிரபுபாத் கி ஜாய். ஸோ பெரிய ரிக்வெஸ்ட், பகவத்கீதா யாராவது இல்லைன்னா தயவுசெய்து வாங்கிக்கங்க. இன்னினிந்த படிக்க ஆரம்பிங்க, யாரும் மிஸ் பண்ண வேணாம். ஹரே கிருஷ்ணா.